உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய உரிமைக்களம் யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியா நம்ம ஒரு விஷயத்த பதிவு பண்ணிக்கிட்டே வந்தோம். ஒரு பர்டிகுலர் வாக்கியத்தை தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே வந்தோம். அதாவது அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் எது வேண்டுமானாலும், எப்பொழுது வேண்டுமானாலும், எந்த நொடி பொழுது வேண்டுமானாலும், கடைசி நொடி பொழுது வேண்டுமானாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். இதுதான் அரசியல் அப்படின்றத நம்ம தொடர்ச்சியா பதிவு பண்ணிக்கிட்டே வந்தோம். சோ நம்முடைய கூற்றுக்கு ஏற்றவாறு கடைசி நொடி பொழுதுல ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் தற்பொழுது நிகழ்ந்திருக்கின்றது. விடுதலை சிறுத்தை கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்து கூட கூட்டணியில் கிடையாது, நாங்கள் தனித்து களம் காண போகின்றோம் என்பதாக தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். அவருடைய அபிஷியலான முகநூல் பேஜிலேயே ஒரு அறிக்கை வெளியிட்டு அதற்கான காரணங்களையும் அவர் வெளியிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இது ஒரு வகையான வார்னிங் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடிகின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விடுக்கின்ற ஒரு எச்சரிக்கையாகத்தான் இதை பார்க்க முடிகின்றது. ஸோ அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க படிமத்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். விடுதலை சிறுத்தை கட்சி இந்த 2026 தேர்தல்ல தனித்து களம் காண போகின்றார்களா? ஆமாம், நிச்சயமா களம் காண போகின்றார்கள். இதை நாம சொல்லல, இல்ல அங்கொன்றும் இங்கொன்றுமா இந்த பிரேக்கிங் நியூஸ்ல திடீர்னு கிளப்பி விடுவாங்க தெரியுமா, யூடியூப் சேனல்ல கிளப்பி விடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரிலாம் கிடையாது. அண்ணன் திருமா அவர்களே அபிஷியலா அவருடைய ஃபேஸ்புக் பேஜ்ல ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார். நீங்க நினைக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல கிடையாது, இது புதுச்சேரியில விடுதலை சிறுத்தை கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கூட கூட்டணி வைக்காமல் தனித்து களம் காண போவதாக அவர் அறிவித்திருக்கின்றார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள்ல விடுதலை சிறுத்தை கட்சிக்கு சீட்டு ஒதுக்கப்படாமலேயே இருந்திருக்கின்றது. இந்த நிலைமையில திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணியிருக்காங்க, நீங்க வேட்புமனு தாக்கல் பண்ணுங்க, நாங்க எங்க தரப்புல இருந்து நாங்க ஒரு சீட்டு தாரோம் அப்படின்ற மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சிட்ட சொல்லியிருக்கிறாங்க. சோ அதனை நம்பி விடுதலை சிறுத்தை கட்சியும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 3 தொகுதிகள்ல வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது உசுடு, நெட்டப்பாக்கம், உழவர்கரை என்று சொல்லப்படுகின்ற ஒரு 3 பகுதிகள். அந்த 3 தொகுதிகள்ல விடுதலை சிறுத்தை கட்சி வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. சோ வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதற்கு பின்பாக திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒதுக்குவதாக சொன்ன ஒரு தொகுதியை ஒதுக்கவில்லை. அவங்க ஒதுக்கல. என்ன பண்ணிருக்காங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சி எங்கெங்கெல்லாம் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்களோ அதே இடங்கள்ல, அதே தொகுதிகள்ல இங்க திராவிட முன்னேற்ற கழகமும் என்ன பண்ணிருக்காங்க, வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். சோ இதனால என்னடா எங்களுக்கு ஒரு தொகுதி கொடுக்குறேன்னு சொன்னீங்க, ஆனா நாங்கள் அப்ளை பண்ண, நாங்க வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட அதே தொகுதியில நீங்களும் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கீங்களே, இது எந்த வகையில நியாயம் என்று விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் அண்ணன் திருமா அவர்கள் இந்த 2026 தேர்தலை நாங்க புதுச்சேரியில தனித்து களம் காண்கின்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். சோ அதன் அடிப்படையில இந்த 2026 தேர்தல்ல விடுதலை சிறுத்தை கட்சி மொத்தமாக ஒரு 3 தொகுதிகளில் களம் காணுகின்றது. அதாவது உசுடு, நெட்டப்பாக்கம், உழவர்கரை, இந்த 3 தொகுதிகளில் நாங்கள் தனியாக களம் காண்கின்றோம் என்பதை விடுதலை சிறுத்தை கட்சி தற்பொழுது அறிவித்திருக்கின்றார்கள். மீது இருக்கிற தொகுதிகளை நாங்க மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கின்றோம் அப்படின்ற மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி தற்பொழுது அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். சோ நம்மை பொறுத்தவரை இந்த முடிவை நாம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, இது ஒரு வகையான வார்னிங். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு எச்சரிக்கை. திராவிட முன்னேற்ற கழகம் இது போன்ற செயல்பாடுகளை இப்ப மட்டும் பண்ணல, இது போன்ற துரோகங்களை இப்ப மட்டும் பண்ணல. அதாவது புதுச்சேரியில நாங்கள் சீட்டு ஒதுக்குறோம்னு சொல்லிட்டு எப்படி வேட்புமனு அவங்களே அதே இடத்துல தாக்கல் பண்ணிருக்காங்களோ, இந்த செயல்பாட்டு முறைகளை திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப மட்டும் பண்ணல, இந்த துரோகத்தை இப்ப மட்டும் பண்ணல. ஆல்ரெடி உள்ளாட்சி தேர்தல்களிலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் இதே துரோகத்தை தான் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு பண்ணாங்க. அதாவது நெல்லிக்குப்பம், மல்லபுரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு 2 தொகுதிகள். அந்த 2 தொகுதிகள்ல பேரூராட்சி தலைவருக்கும் நகர்மன்ற தலைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் விசிகாவுக்கு அந்த தொகுதியை ஒதுக்கியது. விசிகா ஒதுக்குனாங்க. அப்ப விசிகா ஒதுக்கப்பட்ட தொகுதிகள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் அங்க இருக்கிற கவுன்சிலர்களை கரெக்ட் பண்ணிக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களே போட்டி போட்டு அந்த இடத்துல பேரூராட்சி தலைவராகவும் நகர்மன்ற தலைவர்களாகவும் அவங்களே போட்டி போட்டு வெற்றி பெற்றுக்கிட்டாங்க. ஆக்சுவலா விசிகா ஒதுக்கப்பட்ட தொகுதி, அந்த தொகுதியில திமுக விசிகாவுக்கு துரோகம் இழைக்கும் விதமாகத்தான் இது போன்று செயல்பட்டார்கள். இது மட்டும் கிடையாது, மதுரை மாவட்டத்தில் கூட ஒரு தொகுதியில் அதே மாதிரிதான் விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு தொகுதி, அதாவது உள்ளாட்சி அமைப்புகள்ல ஒதுக்கப்பட்ட தொகுதி. அந்த தொகுதியிலும் கூட விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்களை நிக்க வச்சுட்டு அவங்களுடைய மூஞ்சில கரிய பூசும் விதமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல போட்டி போட்டு வெற்றி பெற்று கொண்டார்கள்.
சோ திராவிட முன்னேற்ற கழகம் இது போன்ற துரோகங்களை பல ஆண்டு காலமாகவே செஞ்சுக்கிட்டே தான் வந்திருக்கிறாங்க. சோ அந்த வகையில இன்றைய தினத்துல நான் திருமாவர்கள் அறிவித்திருக்கின்றார் தெரியுமா, புதுச்சேரியில நாங்க 3 தொகுதிகளில் தனித்து போட்டியிடுகின்றோம் அறிவிச்சிருக்கா தெரியுமா. இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வழங்கப்பட்ட ஒரு வகையான எச்சரிக்கை. நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, நாளைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலும் இது போன்ற செயல்பாடுகளை செய்ய மாட்டார்கள் என்பதில் என்ன உத்தரவாதம் வழங்க முடியும்? விசிகாவுக்கு ஒரு வேலை வந்து ஒரு 10 தொகுதிகள் ஒதுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, விசிகா பிடிவாதமா நின்று ஒரு 10 தொகுதியை வாங்கிறாங்க வச்சுக்கோங்க, அந்த 10 தொகுதிகள்ல விசிகா அவங்க வந்து வளர்ந்துடக்கூடாது, அவங்க ஒரு 4 தொகுதியில மட்டும் வெற்றி பெற்றா போதும் அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்து விட்டார்கள் என்றால் மீதம் இருக்கிற 6 தொகுதிகள்ல 10 தொகுதிகள்ல மீதம் இருக்கிற 6 தொகுதிகள்ல திமுக திட்டமிட்ட இளைமறைக்காயாக வேட்பாளர்களை இறக்கிவிட்டு விடுதலை சிறுத்தை கட்சியை தோற்கடிக்க மாட்டார்கள் என்பதில் என்ன உத்தரவாதம் கொடுக்க முடியும்? ஏன்னா திமுக இது போன்ற செயல்பாடுகளை செய்யக்கூடியவர்கள் தான். 2016 விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மக்கள் நல கூட்டணியில இடம்பெற்றாரு. அந்த மக்கள் நல கூட்டணியிலேயே அதிக வாக்குகளை வாங்கிய நபர் யாருன்னா அது அண்ணன் திருமாவர்கள் தான். வெறும் 84 ஓட்டு வித்தியாசத்தில் மட்டும்தான் அண்ணன் திருமாவர்கள் தோல்வி அடைந்தார். சோ 84 ஓட்டு வித்தியாசத்துல எதற்காக அண்ணன் திருமாவர்கள் தோல்வி அடைந்தார் என்றால், இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவும் கூட்டு சேர்ந்து கொண்டு திருமாவளவன் என்ற பேர்ல இன்னொரு வேட்பாளரை இறக்கி விட்டாங்க. 2016 இன்னொரு வேட்பாளரை இறக்கி விட்டு அந்த திருமாவளவன் என்று சொல்லப்படுகின்ற நபருக்கு 540 வாக்குகள் சென்றது. சோ அந்த 540 வாக்குகள் அந்த அண்ணன் திருமாவர்களுக்கு விழுந்திருக்க வேண்டிய வாக்குகள். சோ திட்டமிட்டே திமுக என்ன பண்ணாங்க, அதிமுக என்ன பண்ணாங்க, திருமாவளவன் என்று சொல்லப்படுகின்ற பேர்ல ஒரு வேட்பாளர் நிப்பாட்டி அண்ணன் திருமாவளவனுடைய வெற்றியை தேக்கமடைய வைத்தார்கள், தடுத்தார்கள். சோ இது போன்ற செயல்பாடுகளை இந்த 2026 திமுக செய்ய மாட்டார்கள் என்பதில் என்ன விதமான உத்தரவாதம் கொடுக்க முடியும்? ஏற்கனவே புதுச்சேரியில் அப்படிதான் பண்ணிருக்கிறாங்க, அதே மாதிரி வந்து இங்க தமிழ்நாட்டிலையும் பண்ண மாட்டாங்க என்பதில் என்ன நிச்சயம் இருக்க முடியும்? பட் இருந்தாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி சரியா என்று கேட்டால் என்ன பொறுத்த வரைக்கும் சரியான ஸ்ட்ராட்டஜியாக இருக்க முடியாது. கூட்டணி வைத்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தனிச்சு போட்டி போட்டாங்கன்னா அதனுடைய வாக்கு சதவீதங்கள் நிரூபிக்கலாம், ஆனா கூட்டணி வைத்தா மட்டும்தான் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி வெற்றி பெற முடியும் அப்படின்றது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப இந்த 3 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தை கட்சி போட்டி போட போவது என்பது இது வெற்றியை நோக்கி அவர்கள் போட்டி போடுவது மாதிரி தெரியல. அவங்க எதை நோக்கி போட்டி போடுறாங்கன்னா தங்களுடைய வாக்குகளை நிரூபிப்பதற்காக போட்டி போடுகின்றார்கள் என்றுதான் புரிந்து கொள்ள முடிகின்றது. காங்கிரஸ் கூட கூட்டணி இல்ல, இங்க வந்து திமுக கூட்டணி இல்ல, நாங்க தனித்து போட்டியிடுறோம் என்றால் வேற கட்சிகள் கூட கூட்டணி வைக்கலாம், தாராளமா புதுச்சேரியில கூட்டணி வைக்கலாம். புதுச்சேரியில கூட்டணி வைக்கிறதுனால வந்து இங்க தமிழ்நாட்டுல திமுக கேள்வி கேட்பாங்க அப்படின்னா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, கேரளால காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் நேர் எதிர் துருவங்களா வந்து இருக்கிறாங்க, ஆனா தமிழ்நாட்டுல ஒன்னா போட்டியிடலையா? கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் புதுச்சேரியில நாங்க இன்னொரு கட்சிகள் கூட கூட்டணி வைத்துக் கொள்கின்றோம் என்று புதுச்சேரியில வேறு கட்சியோட கூட்டணி வைத்து விட்டு தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி வைக்கலாம். இது ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜியா இருக்க முடியும். ஆனா புதுச்சேரியில வந்து விசிக தனியா நிற்பதன் மூலமாக அவங்க வெற்றி வாய்ப்பை நோக்கி நகரவில்லை. அவங்க முழுக்க எங்களுடைய வாக்குகள் எங்களுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவதற்காக தான் தனியாக போட்டி போடுகின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. ஏன்னா தமிழ்நாடு, புதுச்சேரி, ஏன் அகில இந்திய லெவல்ல சுயேட்சையாக போட்டி போட்டு வெற்றி பெற முடியும் என்பது சாத்தியக்கூறுகள் கிடையவே கிடையாது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில நபர்கள் வெற்றி பெற்றிருப்பாங்க, ஆனா கூட்டணி இன்றி எந்த கட்சிகளும் பெரும்பாலும் வெற்றி பெற முடியாது. சோ 3 தொகுதிகளில் விசிகா போட்டி போட போகின்றது புதுச்சேரியில என்பது அது வந்து ஒரு வீணான வேலை என்றுதான் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஒருவேளை வாக்கு வங்கியில் நிரூபிப்பதற்காக எங்களுக்கு ஒரு வாக்குகள் இருக்கு அப்படின்றத காட்டுவதற்காக நான் போட்டி போடலாம். பட் என்ன கேட்டா 3 தொகுதி என்பதனை விட ஒட்டுமொத்த தொகுதிகளிலுமே புதுச்சேரியில ஒட்டுமொத்த தொகுதிகளிலுமே போட்டி போட்டா, தனிச்சு போட்டி போட்டா கூட அதுல ஒரு லாஜிக் வந்து இருக்கும். ஏன்னா புதுச்சேரி என்பது நம்ம தமிழ்நாடு மாதிரி வந்து பெரிய பெரிய மாவட்டங்களை உள்ளடக்கியது கிடையாது. தமிழ்நாட்டுல எப்படி ஒரு ஒன்றியங்கள் இருக்கின்றதோ அது மாதிரி சின்ன சின்ன பகுதிகளை கொண்டதுதான் புதுச்சேரி. அப்படியே பட்சத்துல புதுச்சேரியில அனைத்து தொகுதிகளிலுமே தனிச்சு போட்டியிட்டு தன்னுடைய வாக்குகளை நிரூபிச்சா அது நன்றாக இருக்கும். ஆனா இது வந்து வெறும் 3 தொகுதியில மட்டும் நாங்க போட்டி போடுறோம், தனிச்சு போட்டி போடுறோம் அப்படின்றது அது ஒரு வகையான ஒரு எப்படி சொல்றது, ஒரு வீணான வேலை என்றுதான் புரிந்து கொள்ள முடிகின்றது. பட் இருந்தாலும் அண்ணன் திருமாவர்களுக்கு ஒரு சில நோக்கங்கள் இருக்கலாம். அந்த நோக்கங்களுக்காக அண்ணன் திருமாவர்கள் 3 தொகுதியில தனித்து போட்டியிடும் சொல்லியிருக்காங்க. இது எவ்வளவு தூரம் கை கொடுக்கும் என்பது தெரியவில்லை. பட் இருந்தாலும் அக்கார்டிங் டு மீ இது வந்து தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொடுக்கின்ற ஒரு எச்சரிக்கை மணி என்பதாகத்தான் புரிந்து கொள்ள முடிகின்றது என்பதனை கூறிக்கொண்டு மீண்டும் சொல்றான், அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நொடி பொழுது வேண்டுமானாலும் தமிழ்நாட்டுல வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதற்கு பின்பாக கூட எது வேணாலும் நடக்கலாம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.